ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பங்குனி அமாவாசையானது நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இல்லை கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளை மீண்டும் தொடரப் போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த அமாவாசை தினத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா பணவரவு மற்றும் தொழில் வளர்ச்சியில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனியுடன் இணைவதனால பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகள் மற்றும் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை துவங்கும் போதே உங்களுடைய வேலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமானது. உங்களுடைய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலை தேடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலைகளானது கிடைக்குங்க. பணியில் இடமாற்றங்களும் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. தொழில் அல்லது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் மற்றும் விரிவாக்கங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி அளிக்கும். அதே போல் உங்களுடைய பொருளாதார நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விரயத்தில் இருப்பதனால செலவுகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய நிதி நிலைகளானது சீராகலாம். திட்டமிட்டு செயல்பட்டால் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்களானது பார்த்தீங்கன்னா நிலவுங்க. 7ஆம் இடம் சூரியன் செவ்வாய் சனி இணைவதனால உறவு முறை மற்றும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். அதேபோல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையுமா அப்படின்னு சொன்னால் சாத்தியங்கள் இல்லைங்க, கொஞ்சம் குறைவு தான். அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனையில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் நடந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சரி வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளானது பிறக்க ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மையான பலனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவடை செய்ய போகின்றீர்கள். அதாவது உழைப்பிற்கான உண்மையான பலனை பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெறலாங்க. குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உங்களை சிறப்பாக வழிநடத்தும் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. ஆன்மீக பயணங்களால் மகிழ்ச்சிகளானது ஏற்படும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். குடும்ப உறவுகளினுடைய செயல்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களானது இப்பொழுது சீராகும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களானது இருக்குங்க. பெற்றோர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா கிடைக்க செய்யும். பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள் இப்பொழுது விற்கலாங்க. சிலர் கட்டிய வீட்டில் சொத்துக்களில் வாஸ்து குறைபாட்டை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார்கள். புதிதாக பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்த சொத்துக்கள் மீது விலங்குகளானது ஏற்படலாம். மாணவர்கள் கல்வி நாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். சிலர் பள்ளி மாறலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா போரிங் போடலாம். விவசாய நிலத்தில் கிணறு தோண்டலாம். உடல் ஆரோக்கியத்தை சீராக்க வைத்திய செலவுகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்யக்கூட வாய்ப்புகளானது உண்டு. பஞ்சமஸ்தான ராகுவினுடைய காலம் என்பதனால சுய ஜாதகங்களை அறிந்து புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. காதலுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் தெரிவித்த பெற்றோர்கள் திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா சமப்தம் தெரிவித்துக்கொள்ள, அதாவது சம்மதம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பார்கள். சிறிய இடப்பெயர்ச்சியினுடைய செய்யக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. குடியிருக்கக்கூடிய வீடு, தொழில் நடத்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றங்கள் செய்ய நேரிடும். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள்
4-5 மாதங்கள் பிறகு பூர்வீகம் வந்து செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால வெளியீடானது வந்து சென்று வரக்கூடும். பல்வேறு சுப பலன்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. முறையான திட்டமிடல் மன சஞ்சலத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும். ஆரோக்கிய குறைபாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அலைச்சலும் மந்தத்தன்மையும் உங்களுக்கு இருக்கும். இயன்றவரை வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை விட்டு ஒதுக்குங்க வேண்டுங்க. அதேபோல் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளானது வராது. அதேபோல் ரேஸ், சூதாட்டம், லாட்ரி போன்றவைகள் வந்து பார்த்திங்கன்னா மீள முடியாத இழப்பில் கொண்டு நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குங்க. இந்த விஷயங்களை தகர்த்துக்கோங்க. ரேஸ் போகிறது, சூதாட்டங்கள் ஆடுவது, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய பொருளாதார நிலையில் உபரி வருமானங்களானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குது. ஐஸ்வர்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா பெருகுங்க. தங்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு குண்டுமணியானது வந்து பார்த்திங்கன்னா சேரக்கூடிய நேரங்கள் இது. இதுவரை சொத்து இல்லாதவர்களுக்கு சொத்துக்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாட்டினை மாற்றி அகலக்கால் வைக்காமல் இருப்பதை வைத்து நிம்மதியை வந்து பார்த்திங்கன்னா அடைய முயற்சி செய்ய வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தொல்லைகள் படிப்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா குறையுங்க. சொத்துக்களை சிலர் ஆக்கிரமிக்க வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்வார்கள். காவல்துறையினரினுடைய உதவியினால் வந்து பார்த்திங்கன்னா மீட்டு விடுவீர் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாயிகள் அதிக கவனத்துடன் பணிகளில் ஈடுபட்டால் நஷ்டங்கள் ஏற்படாமல் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பினால் வேலை பளு மனபாரங்களானது குறையுங்க. வேலைக்கான நேர்காணலில் வெற்றி உறுதி. அதேபோல் வெளிநாட்டு வேலைகளானது உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வாய்ப்பு கிடைத்தாலும் குடும்ப உறவுகளை பிரிய விருப்பமின்றி கிடைத்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விடுவார்கள். சில திறமைசாலைகள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கடனால் வம்பு வழக்குகளால் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அடைவார்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்து நடந்து கொள்வது தாங்க நல்லது. அதன் வழிமுறையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றிக்கொள்வது சிறந்ததுங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.